நம்ம கோவை மறை மாவட்டம் ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் பாடி புகழ்வோம், பரமனை பாடி புகழ்வோம். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்னு ஏசப்பா சொல்றாரு. குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? கோவப்பட மாட்டாங்க, கோவப்பட்டாலும் நீண்ட நேரம் இருக்காது, பொய் சொல்ல தெரியாத மனசு, சீக்கிரமா சிரிச்சிருவாங்க. இதே தான் கடவுளும் கேட்குறாரு. பிக் பீப்புள் மைண்ட் வேண்டாம், குட்டீஸ் மாதிரி இருக்கிற ஹார்ட் போதுன்னு. இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு குட்டீஸ் தான் வந்திருக்காங்க. எந்த பாரிஷ்லேருந்து வந்திருக்காங்க, என்ன மாதிரி பாட்டெல்லாம் பாட போகிறாங்கன்னு வாங்க ஜெரோம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜூலி, ஒரு நாள் என்னாச்சு, இயேசு அவரோட சீடலை கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ரொம்ப பிஸியான ஒரு நாள், நிறையா பேர்கிட்ட சொல்லி ஒரே விஷயம் தான் நம்ம என்றைக்கு ஒரே இதில் கேட்டிருக்கிறோம், அது திருப்பி சொல்லிகிட்டே இருக்காரு. எல்லோரும் ரொம்ப டயர்டாகிறாங்க, நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போது இவங்களெல்லாம் இப்படி ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்தாங்கல்ல, அதே மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு ஒரு குரூப் வராங்க உள்ள. உடனே சீடர்கள்லாம், ஏங்க கம்முன்னு இருங்க, பெரியவங்களுக்கு சொன்னாலே புரியாது, இவங்கள வேறு கூட்டுறீங்க, ஒரே பிரச்சனை. ஜீசஸு, அட அவங்கள விடுங்கப்பா, நான் பேச வேண்டியதே அவங்ககிட்ட தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கும் இவங்களுக்கும் ஒரு பயங்கர நெருக்கம் இருக்குது. இவங்கெல்லாம் அவரோட பார்வையில் ஒரு விஐபிஸ். இன்றைக்கி இந்த விஐபிஸ் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா, குனியமுத்தூர் இறையிறக்க ஆலயத்திலிருந்து தான் வந்திருக்கிறாங்க. அது இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் வேறு இருக்குது, டிவைன் மெர்சி கியூட் குட்டீஸ் பாடர் குழுவினராம். ஸோ உங்கள் எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறோம். வெல்கம் டு த ஷோ. இன்றைக்கி ஷோ நீங்கள் பயங்கர ரிலாக்ஸ்டாக சாஞ்சு அப்படியே உட்காந்து இவங்க சேஷ்டையை, இவங்க பாடுறதெல்லாம் ரசித்து கேட்கலாம். என்னென்ன பாடல்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஒவ்வொன்றா கேட்டு ரசிக்கலாம். வாங்க. எல்லாருமே கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லாம் ரெடியாக வந்திருக்கீங்களா? சரி, ஃபஸ்ட்டு சாங் என்ன பாட்டு பாட போகிறீங்க? சின்ன பூக்களே வண்ண மீன்களே. சூப்பர். இந்த பாட்டு உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன் பிடிச்சிருக்கு? நாங்களாம் சின்ன குழந்தைங்க, நாங்கள் காடை ப்ரேஸ் பண்ண சின்ன பூக்களே வண்ண மீன்களே பாட வந்திருக்கோம். சின்ன சின்ன விஷயத்துலேயும் கடவுளுடைய மகிமை இருக்குன்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதை பாட்டாவும் பாட போகிறாங்க. வாங்க கேட்கலாம்.
தேவராஜ கீதம் பாடுங்கள். சின்ன பூக்களே வண்ண மீன்களேன்னு ஃபஸ்ட்டு சாங்கை ரொம்ப ரொம்ப அழகாக அட்டகாசமாக பாடி கலக்கிட்டீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நீங்கள் சின்ன சின்ன செல்ல செல்லன்னு கொஞ்சம் பாடி எங்கள் மனசையே திருடிட்டீங்க. ஒன்ஸ் அகேன் உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஜெரோம், குழந்தைங்க எப்பயுமே உலகத்தை ஆச்சரியத்தோடு மகிழ்ச்சியோடு தான் பார்ப்பாங்க. நீங்களும் அதே மாதிரியே பாருங்கள். எப்போ பார்த்தாலும் ஜீசஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்கன்னு பாடல் வரிகளில் ரொம்ப அழகாக பாடினாங்க. ஃபினிஷிங்கில் ஒரு ஆர்டரும் கொடுத்தாங்க. பரணி எங்கும் சென்று நம்மை காக்கும் தேவனை புகழ்ந்து பாடுங்கன்னு ரொம்ப அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள். ஜெரோம், நீ என்ன ஃபீல் பண்ண? நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அவங்க லிரிக்ஸ் பார்த்தீங்கல்ல, எங்களுக்கு பெரிய பூலாம் வேணாம், எங்கள் சைஸ்லேயே நாங்கள் டீல் பண்ணிக்கிறோன்னு அங்கேயே சின்ன பூ தான் எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தது என்ன தெரியுமா, இத்தினூண்டு சின்ன குரல் வலையில், அதாவது இந்த த்ரோட்டுக்கிட்டு இருக்குல்ல, இத்தினூன்லேருந்து இவ்வளோ சப்தமா அப்படின்னு நாங்கள் எல்லோரும் அசந்து போயிட்டோம். அதே மாதிரி அசந்து போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அடுத்த பாட்டு கேட்கலாம் வாங்க. உங்கள் கொயர் நேம்லேயே ஒரு க்யூட்டை வச்சுருக்கீங்க, அதே மாதிரி க்யூட்டாக பண்ணீங்க. அடுத்தது என்ன சாங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க? என்ன கொடுப்பேன் நான் உமக்கு என்ன கொடுப்பேனோ. இந்த சாங் ஏன் பாடலான்னு செலக்ட் பண்ணீங்க? இந்த பாட்டில் என்னையவே இயேசுவுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்கறனால எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். என்ன கொடுப்பேனோன்னு கொஸ்டினாக பாப்பா கேட்டாங்க. அப்படி என்ன தான் கொடுக்குறாங்க குழந்தைங்கன்னு கேட்டலாம் வாங்க. என்ன கொடுப்பேன் நான் உனக்கு என்ன
சூப்பர் சூப்பர், பியூட்டிஃபுல் சிங்கிங். எல்லாருமே ரொம்ப அழகாக அட்டகாசமாக பாடினீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஜெரோம், பாட்டில் கேட்டாங்க பாரு ஒரு கேள்வி, கடவுளுக்கு கொடுக்க தகுந்ததா எது இல்லாட்டினாலும் எதை அர்ப்பணிக்கலான்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு இவங்க பதில் சொல்லி பாடினாங்க இல்லையா? அதை கேட்குறப்ப எனக்கு ஒரு திருப்பாடல் இறைவார்த்தை தான் ஞாபகம் வந்துச்சு. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய இதயமே. ஸோ அதையே உங்களுக்கு நாங்கள் பலியாக தரோம் அப்படின்னு ரொம்ப அழகாக பாடினீங்க. நீங்கள் எல்லாருமே என்கிட்ட என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? எனி கெஸ்ஸஸ்? அடிக்கடி எங்கள் நிகழ்ச்சிக்கு வாங்க, இந்த மாதிரி க்யூட்டான சாங்ஸ்லாம் பாடுங்கன்னு தான் கேட்பேன். எல்லாருமே ரொம்ப அழகாக பாடுறீங்க. ஜெரோம், நீ என்ன நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன கொடுப்பேன்னு பாடினீங்களா, ஆனால் என்னம்மா ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க ஒவ்வொருத்தரும். அதுவும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு பாப்பா அப்படியே பயங்கரமாக இறை பிரசனத்தில் உள்ளே போய் கண்ணை மூடி பாடுறா. இன்னொரு பாப்பா வார்த்தையை மறந்துடக்கூடாதுங்க, கொயர் மாஸ்டர் திட்டுவார், அப்படியே ஸ்டிஃபாக பாடிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. நீங்களும் அதே மாதிரி ரசிச்சுட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லை ஜெரோம், ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் இல்லை, எல்லா லைன்ஸுமே அவங்க மெமரி பண்ணி மனப்பாடமாக பாடுறாங்கல்ல. நான் ஒரு லைன் பாடுறதுக்கே இன்ட்டு வச்சுருக்கேன். அவங்க எப்படி 4 சாங்கையும் மனப்பாடம் பண்ணுறதுல வேறு லெவல். உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் குட்டீஸ். நெக்ஸ்ட் சாங் கேட்டுடலாம். சின்ன குரலில் பெரிய கான்ஃபிடென்ட்டில் ரொம்ப அழகாக அடுத்தடுத்து 2 பாட்டு பாடியாச்சு. அடுத்து என்ன பாட்டு பாட போகிறீங்க குட்டி? ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே. இந்த பாட்டில் என்ன ஸ்பெஷல் பாப்பா? இந்த பாட்டு எங்கள் சர்ச்சில் பாடுவாங்க, அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இங்கே பாட வந்திருக்கோம். அதை அவங்க சர்ச்சில் பாடுவாங்களாம், அதனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, ராஜாதி ராஜாவுக்கு சின்ன ராஜகுமாரிகள்லாம் பாட வந்திருக்காங்க. வாங்க கேட்கலாம். ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே
அட அட அட, என்ன அழகாக பாடுறீங்க, எல்லாருமே சூப்பராக பாடினீங்க. பாப்பா, நீ இன்ட்ரோவில் சொன்னல சர்ச்சில் எங்கள் கொயரில் பாடுவாங்க, அதனால் எனக்கு பிடிச்சிருக்குன்னு. எங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பாடினதும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜெரோம், நீ என்ன ஃபீல் பண்ணுற? நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, எனக்கு அப்படியே ஒரு பரேடில் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குட்டி ராஜகுமாரிகள்லாம் அப்படியே முன்னாடி பூ போட்டுட்டு பின்னாடி ராஜா வர அந்த ஃபீலை நான் அந்த பாட்டில் அப்படியே ரசித்தேன். இன்னொரு விஷயத்தையும் நான் கவனித்தேன், நம்ம கீபோர்டிஸ்ட் தான், அவங்களுடைய ஆட்டிடியூட் அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு இன்க்ளூட் முடிச்சுட்டு ஸ்டான்ஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு பார்வை பார்த்தாங்க அவங்களுடைய கொயர், உங்களுடைய பாஷையில் ராஜகுமாரிங்களை. அது அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்தது. உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். கடைசி பாட்டு என்ன வச்சுருக்காங்க கேட்கலாம் வாங்க. அதே மாதிரி சரணம் ஃபஸ்ட்டு நீங்கள் 3 பேரும் பாடி அதுக்கப்புறம் கோரஸாக இவங்க எடுத்ததும் ரொம்ப அழகாக இருந்தது. பாராட்டுக்கள் உங்கள் 3 பேத்துக்கும். அடுத்தது என்ன சாங்குன்னு கேட்கலாம். ராஜகுமாரிகளில் கடைசியாக என்ன பாட்டு பாட போலான் இருக்கீங்க? உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையார். ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் சொல்கிறத கேட்குறப்பவே. இந்த பாட்டில் என்ன ஸ்பெஷல்? இந்த பாட்டு நம்ம கேட்குறப்போ ஏசப்பாவோட கரங்கள் வந்து நம்மளை ஏந்தி நம்மளை வந்து பாதுகாக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதுனால எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பாப்பா, ஏசப்பா கையில் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பேன்னு தானே சொன்னீங்க. எனக்கு பொறாமையாக இருந்துச்சுங்க. நீங்கள் அவர் கையில் உட்காந்து இந்த குரலை அவர் எவ்வளோ பக்கத்தில் கேட்பாரு, அதை நம்மளும் கேட்டு ரசிக்கலாம் வாங்க. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவிழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவிழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய்
தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராயின்னு செல்லங்க எல்லாம் அப்படியே கொஞ்சி கொஞ்சி பாடிட்டீங்க. அவ்வளோ லவ்லியாக இருந்தது. எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, நான் உங்களை மாதிரி இத்தினோண்டு இருந்தபோது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கேட்டிசம் டீச்சர் எனக்கு இருந்தாங்க. அப்போ இந்த பாட்டை எனக்கு அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அதை கேட்ட நாளைக்கே நான் போயிட்டேன். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சி அவ்வளோ அழகாக ஜாலியாக ரசிக்கிற மாதிரி கொண்டு போனீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளும் அன்புகளும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கியூட்னஸ், பியூட்டிஃபுல் சிங்கிங்னு எல்லாமே ஓவர்லோடாக தான் இருந்தது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த கோவை மறை மாவட்டம் குனியமுத்தூர் இறை இறைக்க ஆலய குழந்தைகள் பாடகர் குழுவினர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு நேயர்களை உங்கள் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி மற்றும் கோவை மறை மாவட்டம் ஜீவஜோதி கலை தொடர்பகம் சார்பாக பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு எப்போ குழந்தைகள் வந்தாலும் நான் சொல்கிற ஒரே விஷயம், நம்ம எல்லாத்துக்கும் தோன்ற விஷயந்தான், இந்த குழந்தைங்க ரொம்ப அழகாக பாடினாங்க, எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள பாட சொல்லாதீங்க, அவங்களுக்கு தோணும் போது பாடுவாங்க. அதுக்கான வாய்ப்பு நம்ம டிவியில் எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி இன்னும் நிறைய பாடல்களோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறோம். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுது நான் ஜெரோ. நான் ஜூலி. நன்றி, வணக்கம்.